அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் துறப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 847. தலைப்பு பூமி பந்து தொடர் 24. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பூமியை கவர்ச்சிகரமாக இயற்கை எழில் நிறைந்ததாக ஆறுகளால், கடல்களால், மலைகளால், காடுகளால் சூழப்பட்டதாக எஞ்சிய இடங்களை நாம் வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய, நமக்கு வாழ்வாதாரம் வழங்கக்கூடிய தோட்டங்களாக, வயல்வெளிகளாக வல்ல அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகையில் அமர்வில் அஸ்ஸலாமு அலல்லாஹ், அஸ்ஸலாமு அலல்லாஹ், அஸ்ஸலாமு அலா பலான், அல்லாஹுக்கு சாந்தி உண்டாகட்டும், இன்னாருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று கூறி வந்தோம். இதை கண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களிடம், நிச்சயமாக அல்லாஹ்வே சலாம், சாந்திமயமானவன், சாந்தி அளிப்பவன் ஆவான். எனவே நீங்கள் தொழுகையின் இருப்பில் அமர்ந்தால் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். சொல், செயல், பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும், வணக்கங்களும், பாராட்டுகளும், புகழ்களும் அல்லாஹுக்கே உரியன. இறைத்தூதரே, உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹுடைய அருளும் சுபிச்சமும் உண்டாகட்டுமாக. எங்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறுங்கள். இவ்வாறு நீங்கள் கூறினாலே வானம் பூமியில் உள்ள நல்லடியார்கள் அனைவருக்கும் சலாம் கூறியதாகும். மேலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை என்று நான் உறுதிமொழிகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் அவருடைய தூதரும் ஆவார்கள் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் என்றும் கூறுங்கள். பிறகு நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்விடம் கோரி பிரார்த்திக்கலாம் என்று சொன்னார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 672வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு இரவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அலுவல் காரணமாக, வேலையின் காரணமாக இஷா தொழுகையை தாமதப்படுத்தினார்கள். நாங்கள் பள்ளிவாசலிலேயே உறங்குவதும் விழிப்பதும், பின்னர் உறங்குவதும் விழிப்பதுமாக இருந்தோம். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து, இந்த இரவில் உங்களை தவிர பூமியில் உள்ள வேறெவரும் இத்தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை என்று கூறினார்கள். இச்செய்தியும் சஹீஹ் முஸ்லிமில் 1123வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் உரியவர்களாக சஹாபாக்களை ஆக்கி அருளினான், அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது இவ்வாறு பிரார்த்திப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பத்தின் போது பின் வருமாறு கூறுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இதனுடைய பொருள், கண்ணியம் வாய்ந்தோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை, மகத்தான அரிஷின் அரியணையின் அதிபதியான அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை, வானங்களின் அதிபதியும் பூமியின் அதிபதியும் ஆட்சி மிக்க அரியணையின் அதிபதியுமான அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை என்று கூறுவார்கள் என இச்செய்தி வந்திருக்கிறது. துன்பங்களின் போது அல்லாஹுவை போற்றி புகழ்வதால், அவனை மகத்துவப்படுத்துவதால் நம்முடைய துன்பங்கள் அகலும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிய கிடைக்கின்றோம். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.